தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ். ஆனால் இங்கே வாயிலே தமிழ் இல்லை, நாட்டிலே தமிழ் இல்லை, ஏட்டிலே தமிழ் இல்லை, பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை. தமிழ் வழிபாடு மொழியாகவோ வழக்காடு மொழியாகவோ எந்த மொழியாகவும் இல்லை. தமிழ் வழிபாடு மொழியாக வழக்காடு மொழியாக மாறுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் லா என்கிற சிறப்பு லகரத்தை உச்சரிக்க தவறுகிறார்கள். 90 விழுக்காடு தமிழர்களுக்கு தமிழனுடைய பெருமை தெரியவில்லை என்று நீதிமன்றம் வருத்தப்படுகிறது. ஆனால் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு, தமிழால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளருக்கு எக்கோ குறைச்சிருங்க. தமிழால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளருக்கு தமிழ் அழிவதை பற்றியோ தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற எந்த கவலையும் இல்லை. ஏன் தமிழ் மொழியை காக்கணும்? பாவேந்தன் பாரதிதாசன் பாடுறாரு, கனியிட ஏறிய சுளையும் முட்டல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நனிபசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பொழிலடை வண்டின் ஒளியும் ஓடை புனரடை வாக்கும் களியும் குழலிடை வாக்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குளவைகள் மலரை மொழியும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைவோ நேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர். பயிலுறு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயைமிக உடையால் அன்னை என்னை சந்த மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அந்நியராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர். நீலச் சுடர்மணி வானம் ஆங்கே நித்தம் குளிர்வன் நிலவாம் காலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலன எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகுமோ. சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணீர் தானிய முதுரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன் மதுரைஞ்சை கிழங்கு காணில் நாவின் இழுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடுகிறான் பாரதிதாசன். அதற்காக அந்த தமிழுக்காக கைநீட ஏறிய சுளையை விட என் தமிழ் மொழி சிறந்தது என்று பாடியதற்காக அந்த தமிழுக்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. வேறு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? 1944 புதுக்கோட்டை சமஸ்தானத்திலிருந்து நமன சமுத்திரம் என்கிற ஆறாங்களுக்கு எடுத்துக் கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சுமில்லை மீட்டு அந்த தொழிலாளருக்கு கொடுப்பதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. இதே அரிமளத்திலே மரங்களின் பேயாக இருக்கிற சீமை கருவேலை, மரங்களின் பிசாசாக இருக்கிற அந்த யூக்காலிப்டஸ் மரத்தை ஒழித்து தமிழருடைய நாட்டு மரங்களை நட்டு புதுக்கோட்டையை சோலையாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றி ஆடு மாடு மேய்ப்பவனும் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. விவசாயம் செய்வதை அரசு வேலையாக மாற்றி விவசாயம் செய்வன் கூலி அல்ல விவசாய முதலாளி என்று உருவாக்குற நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. வேறு எதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? மொட்டையடித்து திருப்பி அனுப்பப்படுகிற தமிழ் மீனவர்களை தொட்டா நீ செத்த என்ற நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. காவிரி நீ தருகிற பொழுது தமிழனை தொட்டா நெய்வேலி மின்சாரம் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு தலைவன் வர வேண்டும். அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. கேரளாவிலிருந்து கொட்டப்படுகிற கழிவுகளை தடுத்து தமிழ்நாட்டை உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. வேறு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? ஊழல் செய்து கொழுத்து பதவி சுகத்தை அனுபவித்து பலாயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிற அந்த முதலாளியிலிருந்து பணத்தை பிடுங்குவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. அடிக்கிட்டே போலாம் நாம் தமிழர் ஆட்சி ஏன். மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இந்த ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேணும், ஏன் இப்படி ஒரு தலைமை வேணுங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். மதுரை உயர்நீதிமன்றத்தோர் நீதிபதி, பேர் சொல்ல விரும்பல, அந்த நீதிபதி ஒரு கலந்துரையாடல கலந்துக்கிறாரு. அவர் வேறொரு சார்புடைய நீதிபதினு வச்சுக்கோங்களேன். அந்த நீதிபதிட்ட ஒரு வழக்குரைஞர் போய் சொல்றாரு, இங்க பாருங்க இந்த மூத்த வழக்கறிஞர் இவர் போய் சீமான் கட்சிக்கு போய் வாதாடி இருக்காருங்க அப்படின்னு அந்த நீதிபதிட்ட சொல்றாரு. அந்த நீதிபதிக்கு அதை கேட்டுட்டு சொல்லியிருக்காரு, கோபமா பேசுறாரு, என்னைய கூட திட்டுறாரு,
சில நேரங்களில் ரொம்ப கடுமையா பேசுறாரு. ஆனால் அவரை போல உண்மையாக பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை இல்லை. மனதில் பட்டதை பேசுவதற்கு, நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை பேசுவதற்கு, சொன்ன வார்த்தை அப்படி சொல்றேன், நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை அப்படியே பேசுறாங்க. அதுக்காக சீமான் ஒருத்தர் தமிழ்நாட்டில் தேவைப்படுறாருன்னு சொல்லி எங்களுக்கு எதிர்முகாமில் எனக்கு எதிராகவே என்ன ஜெயில போட்ட நீதிபதி சொன்ன கருத்து இந்த கருத்து. ஒரு தலைவனை காட்டுங்க. 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய 1.5 மணி நேரம் தமிழருடைய இந்திய அரசியல், உலக அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்று எல்லா அரசியலும் பேசக்கூடிய, காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம் எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு தலைவனை காட்டுங்க. நாங்க போய் நாளை கட்சியில் சேர்றோம். சொல்லுங்களேன். எத்தனையோ கட்சிகள் வரலாம், எத்தனையோ கட்சிகள் இல்லாம போகலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது அது கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு குடும்பம், ஒட்டுமொத்தமான 8 கோடி மக்களுக்குமான குடும்பம். இங்கே மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், துளுவர்கள், என் மராத்தி பேசக்கூடியவங்க, சிங்கு இருக்காரு எங்க கட்சியில. இவன் சொல்றான் நாங்க தெலுங்கருக்கு எதிரானவங்க, மலையாளிக்கு எதிரானவங்க. சிங்குக்கே சீட்டு கொடுத்துருக்கோம், பஞ்சாப் சிங்குக்கே சீட்டு கொடுத்துருக்கோம். 2014 சட்டமன்றத்தில் 11 தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு சீட்டு கொடுத்தோம். 2021 தெலுங்கை தாய்மொழியாக சீட்டு கொடுத்துருக்கோம். பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் சீட்டு. அதுதான் அந்த சமூக நீதியை காக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. திமுகவில் சமூக நீதி இருக்கிற ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் காவிரி கரையின் நாயகனாக இருந்து எதிரிகளை ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் பெரும்பெடுகு முத்திரையுடைய வாரிசுகள், அந்த முத்திரைய சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் பிரதித்துவம் இருக்கிறதா? ஒரு அமைச்சர், அந்த ஒரு அமைச்சர் இருந்த விளையாட்டுத்துறையும் புடுங்கி நீ வேற ஆள்கிட்ட கொடுக்குற, உங்க மகன் கொடுக்குறீங்க. அப்போ ஆனால் அந்த முத்திரையருக்கு அதிகபட்ச சீட்டு கொடுத்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த சமூக நீதியை கடைபிடிக்க காப்பாற்ற வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. எங்க கட்சி ஆட்சிக்கு வரட்டும். நீ பாரு, நீ ஒரு சீட்டு ஒரு அமைச்சர்ல எல்லாருக்கும் அமைச்சர். எத்தனை தமிழ் சாதிகளை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். முத்திரையர் மட்டுமல்ல, புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், புறக்கணிக்கப்பட்ட குயவர், புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட ஆசாரி சமூகம் எல்லாரையும் அமைச்சரவையில் ஏற்றி அழகு பார்ப்பதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவிலேயே முதல் திருநங்கை அமைச்சராக ஆகுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. மாற்றுத் திறனாளியும் அமைச்சராக வர வேண்டும் என்றால் அதற்கு தேவை நாம் தமிழர் ஆட்சி. தமிழ்நாட்டை ஒரு மான தமிழன் ஆள வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. நன்றி, வணக்கம்.